முசிறி அருகே நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தில் மனைவியை கிணற்றில் தள்ளி கொலை செய்தவரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறியை அடுத்த தாப்பேட்டையை அடுத்த வலசிராமணி கிராமத்தை சேர்ந்தவர் சக்திவேல். இவர் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படித்துவிட்டு தச்சு தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் சத்யபிரியா என்ற பெண்ணுக்கும் 13 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு மோனிஷ்ராம், ஸ்ரீராம், பிரகாஷ், சஸ்வந்த் என 3 மகன்கள் உள்ளனர். இதனிடையே சத்யபிரியாவின் நடத்தையின் மீது சக்திவேலுக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மதியம் தோட்டத்தில் சத்யபிரியா கிணற்றுக்கு அருகே நின்று கொண்டு செல்போனில் பேசியதாக தெரிகிறது. அப்போது அங்கு வந்த சக்திவேல், யாருடன் செல்போனில் பேசுகிறாய் என கேட்டதால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது சத்யபிரியா கையில் இருந்த செல்போனை பிடுங்க சக்திவேல் முயற்சித்த போது இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது சத்யபிரியாவை சக்திவேல் கிணற்றுக்குள் தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. சுமார் 85 அடி ஆழமுள்ள தண்ணீர் இல்லாத கிணற்றுக்குள் விழுந்த சத்யபிரியா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த முசிறி போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் கிணற்றுக்குள் கிடந்த சத்யபிரியாவின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக முசிறி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து தாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து சக்திவேலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.